ஹாய், வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல். எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங். இப்போ கரெக்டா மணி வந்து பாத்தீங்கன்னா 5:50 ஆகுது. ஆனா பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெளிச்சமா வந்து தெரியும். காலையிலே இன்னைக்கு மார்னிங் வந்து பயங்கர மழையோட வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனக்கு பர்சனலாவே மழை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நல்ல காத்து, ஒரு மாதிரி காலையில ரொம்ப ஹாப்பியா வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். இது எதை பத்தின வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்ல நம்ம எல்லாருமே யோசிக்கிறது சக்சஸ் ஆன ஒரு லைஃப் வந்து வாழணும், நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனா நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இது பண்ண போறேன், அது பண்ண போறேன், இது பண்ணலான் இருக்கேன் அப்படின்றத நம்ம வந்து சொல்றதுதான் நம்ம லைஃப்ல நம்ம பண்ற பெரிய தப்பா நான் வந்து பாக்குறேன். இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளோட வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ யாருக்கும் தெரியாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் முன்னாடியே சொல்றதை விட செஞ்சுட்டு அவங்களா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியனா நான் வந்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. நான் சொல்ற எல்லா விஷயமும் சரியா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னையில இருந்து உங்களோட லைஃப்ல எந்த விஷயத்த பண்ண போறீங்கனாலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த மாத்திக்க போறீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு அதை யாருக்கும் தெரியாம வந்து பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் என்னவா இருக்கும்னா, இப்ப நான் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால ஏதாவது நம்ம வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நாளையில இருந்து நான் இந்த விஷயத்த பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சில பேர் போய் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஃபோன்ல வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்டோரி போடுறதா இருக்கட்டும், இது ஆப்வியஸா வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா அதை சைலண்டா வந்து பண்ணுங்க. அது என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட்டஸ்ல போயிட்டு உங்க முன்னாடி எல்லாம் நான் வாழ்ந்து காட்டுறேன்னு நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஏன்னா நம்ம பர்சனலாவே சில யாராவது நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்றாங்க, நம்ம அதனால அஃபெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னாதான் நம்ம வந்து நம்ம ஆப்வியஸா இந்த மாதிரி எல்லாம் வந்து தோண ஆரம்பிக்கும். ஆனா நான் சொல்றது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு அதை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கட்டும். என்ன அப்படின்னா, நீங்க அதை பண்ணி முடிச்சுட்டு அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கும் போதுதான் அது நம்மளோட உண்மையான சக்சஸ்ன்னு நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் மாத்திக்க, இப்ப நாளையில இருந்து நான் வந்து இப்ப ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதை உடனே வந்து ஒரு ஸ்டேட்டஸா வைக்கிறதோ அதெல்லாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்டோரி போடுறதோ பண்ணாதீங்க. இது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து சொல்றேன். நீங்க எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் அது நல்ல விஷயமா இருக்குன்றதுனாலதான் நீங்க அதை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதையே அடுத்தவங்க கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அந்த விஷயம் நல்லபடியா முதல்ல நடக்கட்டும். நீங்க ஸ்டேட்டஸ் போட்டு ஒருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க யாரையோ திட்டுறீங்க, யாரையோ உங்களுக்கு பிடிக்கல, ஆனா நீங்க ஒரு தாட்ல தான் வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து வைப்பீங்க. அவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. மேபி அவங்க அதை வந்து கணக்குல எடுத்துக்காம இது 100ல 1 அப்படின்னு தள்ளி விட்டுட்டு கூட வந்து போயிடலாம். மேபி உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருவேளை இது நமக்காக வச்சிருக்காளோ அப்படின்னு கூட தோணலாம். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஸ்டேட்டஸா வைக்காதீங்க. நான் நாளைக்கு இது பண்ண போறேன் அப்படின்றத இன்னைக்கே ஸ்டேட்டஸா தயவு செஞ்சு வைக்கவே வைக்காதீங்க. உங்களோட லைஃப்ல அந்த விஷயத்த பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது அவங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு வெளியில தெரியிற மாதிரி வந்து பண்ணாதீங்க. அடுத்தது, நம்ம எந்த விஷயம் பண்ண போறோம் அப்படின்னாலும் அதை உடனே அடுத்தவங்க கிட்ட சொல்றதை நிறுத்துங்க. அது உண்மை. என்ன அப்படின்னா, இப்போ நான் நிறைய இதுல வந்து அடிபட்டிருக்கேன். ஆக்சுவலா நானுமே நிறைய திருந்தணும்னு நினைச்சு இப்ப நான் திருந்தி இருக்கேன் அப்படிதான் வந்து சொல்லுவேன். பட் சில டைம்ல எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கிட்ட அதை வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். முக்கியமா சொல்லணும்னா என் தங்கச்சி கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவேன். அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்றதுல தப்பு கிடையாது. பட் நம்ம கூட ஒர்க் பண்றவங்க கிட்டயோ, இல்லைன்னா பக்கத்துல இருக்கவங்க கிட்டயோ, இல்லைன்னா நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்றதுமே நமக்கு தெரியும். ஆனா நம்ம வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்லயும் சரி, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அவங்க கிட்ட வந்து சொல்லிடுவோம். என்ன அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலோ, இல்லைன்னா வந்து வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்க போறீங்க அப்படின்னாலோ, இல்ல வீடு கட்ட போறீங்க, இடம் வாங்க போறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல ஒரு பர்சன் கிட்ட, அவங்க விஷயம் எல்லாத்தையும் ரொம்ப ரகசியமா தான் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம உண்மையா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் போய் உளறி வைப்போம். அதனால தயவு செஞ்சு அந்த விஷயங்களை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க.
நீங்க இடம் வாங்கினாலோ வீடு கட்டினாலோ அவங்களுக்கு ஆப்வியஸா தெரியதான் போகுது. நீங்க அதுக்கான வேலையை மட்டும் பாருங்க. ஏன்னா கண்ணடி பட்டாலும் கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மைதான். அதனால உங்களோட லைஃப்ல எந்த விஷயம், ஒரு புதுசா ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கூட, அட நீங்க வீட்டுக்கு ஒரு தொடப்பமே வாங்குறீங்கன்னா கூட, வீட்டுல புது தொடப்பம் வாங்கிட்டா அப்படின்னு பொறாமப்படுறதுக்கு நம்மளை சுத்தி நிறைய ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. அந்த தொடப்பம் வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்றது உங்களுக்கு தான் வந்து தெரியும். அதனால அது 10 ரூபா பொருளோ 10 லட்ச ரூபா பொருளோ எது வாங்கினாலும் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு நிறைய பேர் சுத்தி சுத்தி இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்? அதனால நீங்க எந்த பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு இவங்க நம்ம கிட்ட நல்லா தானே பேசுறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு ஷேர் மட்டும் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா சொல்லுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் எனக்கு ஆக்சுவலா மெசேஜ் வந்து பண்ணுவாங்க, அக்கா நாங்க ஒரு இடம் வாங்கலான் இருக்கோம், பட் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, எனக்காக நீங்க காலைல பிரம்ம முகூர்த்தத்துல ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே நான் மனசார வேண்டிப்பேன். யாரெல்லாம் என்கிட்ட என்ன விஷயம்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் காலைல கண்டிப்பா வேண்டிப்பேன். இப்போ நேத்து கூட எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து, உங்ககிட்ட நான் கால் பண்ணி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய தடவை ட்ரை பண்ணேன், பட் உங்களுக்கு என்னால வந்து கால் வந்து பண்ண முடியல, நான் மெசேஜ்லேயே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நான் இடம் வாங்கிட்டேன். அவங்க சொல்லுவாங்க, சிறுவாபுரி கோவிலுக்கு எப்போ போறீங்களோ அப்போ எனக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ மெசேஜ்ல சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நீங்க எனக்காக வேண்டியிருந்தீங்களா இல்லையாலாம் தெரில, பட் எனக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, எனக்கு நீங்க வேண்டியிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை. நான் இது வரைக்கும் சென்னைலாம் பார்த்ததே கிடையாது, இப்போ நாங்க வந்து சொந்தமா ஒரு இடம் ஒன்று வந்து வாங்கியிருக்கோம், அதுல வீடு மட்டும் கட்டி முடிச்சிட்டோன்னா கண்டிப்பா சிறுவாபுரி கோவிலுக்கு கண்டிப்பா வருவேன், முருகரை பார்த்துட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பட் அவங்களுக்கு என்னை பத்தி தெரியாது, இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் என்கிட்ட நான் வந்து ஷேர் பண்றாங்க. அவ்வளோ ஹாப்பியா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்றாங்க. சொல்றது வந்து தப்பு கிடையாது. நான் வந்து நமக்கு தெரியும்ல, ஐயோ இவ இது பண்ணிட்டாளா அது பண்ணிட்டாளா, இவ நல்லா இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறவங்க கிட்ட தயவு செஞ்சு எந்த விஷயங்களா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா விஷயத்தையும் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம என்ன இதெல்லாம் ஒரு ஹாப்பில தான் வந்து சொல்லுவோம். இன்னைக்கு வந்து இந்த இடத்துல பணம் கேட்டிருக்கேன், இந்த இடத்துல பணம் வந்துடும், நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறோம், இடம் பார்க்க போறோம், வீடு கட்டுறதுக்கு இன்னைக்கு கல் வாங்க போறோம், மண்ணு வாங்க போறோம், இல்ல இந்த தொழில் பண்ணலான் இருக்கேன், இதுக்கு நான் இன்னைக்கு போய் தேட போறேன், இப்பெல்லாம் நம்ம நிறைய அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். பட் அது நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தா ஓகே, ஐயோ இவ மட்டும் பண்றாளே, நம்ம வீட்டுல சும்மாவே இருக்குமே, நம்ம எதுவுமே பண்ணலையே, ஒருவேளை இவ பண்ணி நல்லா இருந்துருவாளோ, இப்படிலாம் அடுத்தவங்க மனசுக்குள்ள நினைச்சாங்க அப்படின்னா அது தடைப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அதுக்கான இடத்த நம்ம கொடுக்க வேணான்றதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனா நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி நம்ம வழியில அமைதியா இருந்துட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்மள ஒருத்தவங்க கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஜெயிச்சதான் வந்து ஆயிடும். உங்களுக்கு என்னதான் வந்து கெடுதலே பண்ணட்டும், உங்களை வந்து நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ என்ன வீட்டுல சும்மா தானே இருக்க, உன்னாலாம் எதுவும் பண்ண முடியாது, நீ என்ன பெருசா பண்ணிட போற, இப்படின்னு என்ன விஷயங்கள் வேணாலும் உங்களுக்கு வந்து சொல்லலாம். பட் அவங்க எது சொன்னாலுமே அவங்க எதுக்கு உங்களை சொல்றாங்க அப்படின்னா உங்களை வந்து ட்ரிகர் பண்ணணும், உங்க வாயில இருந்து வார்த்தை வரணும், நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், அதுக்காக தான் வந்து சொல்றாங்க. இல்ல உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு பெரிய பதிலடின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவங்க நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணணும், நம்ம வாயில இருந்து வார்த்தை வரணுன்றதுக்காக தான் பேசுறாங்க. அவங்க அவ்வளவு பேசியும் நீங்க எதுவுமே பேசாம இருக்கும்போது அவங்க வந்து அப்செட் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா இவன் ஏன் அவ்வளவு அமைதியா இருக்கா, ஒருவேளை இவளுக்கு பின்னாடி வேற ஏதாவது விஷயம் இருக்கோ, இவ வேற ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்றாளோ அப்படின்னு அவங்கள குழப்பிப்பாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு வார்த்தையால பதில் சொல்றதை விட அமைதியா சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறது ரொம்பவே வந்து நல்லது. அது நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களோட லைஃப்ல நிறைய பிளான் வச்சிருப்பீங்க, இதெல்லாம் பண்ணலான் இருக்கோம், இது பண்ணலாம் நம்ம லைஃப்ல, பெரிய விஷயங்களே விட்டுருங்க, வீட்டுல சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தி வைக்கிறதா கூட இருக்கட்டும். நீ என்ன வீட்டை இவ்வளவு குப்பையா வச்சிருக்க, ஏன் அப்படி வச்சிருக்க அப்படின்னு யாராவது உங்களை கேக்குறாங்க, நீ என்ன வீட்டுல ஒழுங்கா சமைக்கவே மாட்டியா, வீட்டை நீட்டா வச்சிருக்கவே மாட்டியா அப்படின்னு யாராவது உங்களை கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லணுன்ற அவசியமே வந்து கிடையாது. ஏன்னா அவங்க உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக தான் பேசுறாங்க. அந்த இடத்துல எப்பவுமே யாராவது உங்களை ட்ரிகர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, நீங்க தோத்துருவீங்க. அதனால நம்ம ஏன் அடுத்தவங்களை நம்ம தெரிஞ்சே ஏன் நம்ம வந்து தோக்கணும். அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணாம உங்களோட வேலையை மட்டும் அமைதியா பாருங்க. அதுதான் நம்மளோட லைஃப்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு பெரிய சீக்ரெட்னு நான் வந்து சொல்லுவேன்.
அதே மாதிரி நமக்கு எவ்வளோ வலி இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா யார்கிட்ட சொன்னாலும் நம்மளோட வலி வந்து கண்டிப்பா தீர போறது கிடையாது. உங்களோட கஷ்டத்தை மறக்கணும் அப்படின்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குக்கா, யார்கிட்டயுமே சொல்லாம நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்க கிட்ட சொல்றதுனால உங்களோட கஷ்டம் கவலை வந்து அந்த கொஞ்ச நேரத்துக்கு வந்து தீர்ந்து போற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் அது வந்து நாளைக்கு உங்களுக்கு அது ஒரு பெரிய வலியா கூட மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. ஏன்னா உங்களோட வலி அடுத்தவங்களுக்கு வெறும் நியூஸா மட்டும்தான் இருக்கும். மேபி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஐயோ அவ கஷ்டப்படுறாளே அப்படின்னு தோணுனா கூட அதுக்கப்புறம் ஆஹ் சொல்லுவாங்கல்ல, பரவாயில்லடா அவளை விட நம்ம எவ்வளவு பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தானே, ஆப்வியஸா வந்து தோன்றதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. அதுக்கே நம்ம இடம் கொடுக்கணும். அதனால உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன கவலை இருந்தாலும் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் வெளியில சொல்லவே சொல்லாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கா, ரூம்குள்ள போய் தனியா உட்காந்து உங்களுக்கு என்ன ஏன்னா நிறைய பேர் அதை பண்றேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப கவலையா இருந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் கவலை இருக்கோ, என்னெல்லாம் யாராவது நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்களோ அதை ஃபுல்லா ஒரு பேப்பர்ல எழுதி கசக்கி தூக்கி வீசிடுவேன். இல்லைன்னா அந்த பேப்பரை வந்து எரிச்சு போட்டுருவேன். அப்போ வந்து நான் ரொம்ப ரிலாக்ஸா வந்து ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நேரா சாமி ரூம்குள்ள போயிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எனக்கு என்னெல்லாம் கேட்கணும்னு தோணுதோ என்னெல்லாம் அழணும்னு தோணுதோ அழுது முடிச்சுட்டு, இதுக்கு மேல இது என்னோட பிரச்சனை கிடையாது, உன்னோட பிரச்சனை, நான் சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேல எனக்கு இதை பத்தின தாட்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு என்னோட வேலையை பார்க்க வந்து ஆரம்பிச்சிருவேன். ஏன் அப்படின்னா கடவுள் வந்து நம்மளோட கஷ்டத்தை சொன்னா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. நாளைக்கு வந்து நீ என்கிட்ட வந்து இதெல்லாம் சொன்னவ தானே அப்படின்னு என்னைக்குமே என்கிட்ட சொல்லி காமிக்க மாட்டாரு. அதே மாதிரி வந்து நீ ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது, ஏதாவது ஒரு சின்ன கிளாஷ் வருதுன்னும் போது, இதனாலதான் உனக்கு கடவுள் வந்து இப்படி ஒரு தண்டனை கொடுத்தாரப்போ அப்படின்னு கடவுள் வந்து திரும்ப என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாரு. அதனால இதெல்லாம் என் கடவுள் வந்து எனக்கு பண்ண மாட்டாரு. அதனால தைரியமா நான் வந்து சொல்லலாம். யாருக்கிட்டையும் நான் சொன்ன சீக்கிரட்டா போய் சொல்ல மாட்டாரு. அதுக்கான தீர்வு என்னமோ அதை பண்றதுக்கான வழி வேணா பண்ணுவாரே தவிர என்னை பார்த்து நான் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாரு. அதனால என்னோட கஷ்டத்தை சொல்ற ஒரே ஜீவன் கடவுள் மட்டும்தான். ஏன் அப்படின்னா நம்ம மனுஷங்கிட்ட சொல்லும் போது நம்மளோட பலவீனம் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்பவுமே நம்மளோட பலவீனம் யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்க எப்போ அழுது உடஞ்சு போறீங்களோ அந்த டைம்ல உங்களோட வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். யார் முன்னாடியும் எந்த சூழ்நிலையை மட்டும் அழுதுறாதீங்க. உங்களுக்கு ரொம்ப முடியலன்னா தனியா கூட அழுங்க. பட் அடுத்தவங்க முன்னாடி அழுது உங்களோட பலவீனத்தை மட்டும் வெளியில காட்டவே காட்டாதீங்க. இது நம்மளோட லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு விஷயம். யாருக்கும் தெரியாம வச்சுக்கிற ஒரு பெரிய சீக்ரெட்னே கண்டிப்பா சொல்லுவேன். முதல்ல உங்களோட உடம்ப பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு பர்சனலா சொல்றேன்னா, நம்மளோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம். இதை பண்ணணும் அதை பண்ணணும், இது சம்பாதிக்கணும் அது சம்பாதிக்கணும், வீட்டை எப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் எல்லாமே நினைப்போம். ஆனா அதுக்கு நம்ம முதல்ல நல்லா இருக்கணும், நம்ம ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். அதனால எது ஒரு விஷயம் வந்து நீங்க உங்க லைஃப்ல பண்ணணும்னாலும் அதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியா வந்திருக்கணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. தேவையில்லாத விஷயங்களை உங்களோட மனசுக்குள்ள போட்டு எப்பவுமே குழப்பிக்காதீங்க. ஏன்னா அது உங்களோட ஹெல்த்துக்கு எப்பவுமே நல்லது வந்து கிடையவே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை நீங்க டயட் எடுக்கிறதா இருக்கட்டும், உங்களோட உடம்ப ரொம்ப ஹெல்த்தியா வச்சிருக்கிறதாகட்டும், நீங்க வந்து யோசிக்கலாம். இப்ப என் வீட்டுல வந்து நான் இந்த மாதிரி ஃபுட்டு தான் வந்து இனிமே சமைக்க போறேன் அப்படின்னா கூட நீங்க அதை வந்து பண்ணுங்க. இப்ப நீங்க வந்து இளைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து அடுத்தவங்க கிட்ட உடனே போய் சொல்லாதீங்க. நான் டயட் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன், ஜிம்முக்கு போலான் இருக்கேன், நான் வந்து என்னோட ஃபேமிலிக்கு வந்து இனிமே இந்த மாதிரி ஃபுட்டு தான் கொடுக்க போறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நெய்பர்ஸ் கிட்டயோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. அவங்க ஒரு நாள் உங்களை பார்ப்பாங்கல்ல, அப்போ ஒரு ரிசல்ட் ஒண்ணு தெரியும்ல, அப்ப யோசிப்பாங்க, இவன் என்ன இப்படி இருந்தா இப்ப திடீர்னு இப்படி மாறிட்டா அப்படின்றத அவங்க யோசிக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுவோம். சொல்லிட்டு அது ஏன்னா நம்மளால அதை வச்சிருக்க முடியாதுல்ல, மனசுக்குள்ள வந்து வச்சிருக்க முடியாது. அது வந்து நம்ம சொல்லிடுவோம். சொல்லிட்டு நம்ம அதை வந்து பண்ணல அப்படின்னா நமக்கு அதை விட அசிங்கம் வேற எதுவுமே வந்து கிடையாது. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நமக்கே ரொம்ப கில்ட்டியா வந்து இருக்கும். அதனால எந்த விஷயத்த பண்ண போறீங்க அப்படின்னாலும், ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் சொல்றது, நான் டயட் இருக்கலாம்னு நினைக்கிறேன்க்கா, பட் என்னால வந்து முடியறதே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மேபி நீங்க அதை யாருக்கிட்டயா முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருந்திருப்பீங்க, நான் இதை பண்ண போறேன் பாரு, அடுத்த மாசத்துல இருந்து பாரு நான் எப்படி ஒல்லியாய் காட்டுறேன்னு பாரு, இப்படிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லுவோம். அடுத்த மாசத்துல இருந்து பாரு நான் இதை எப்படி மாத்தி காட்டுறேன்னு பாரு, இந்த விஷயத்த நான் எப்படி பண்ண போறேன்னு பாரு அப்படிலாம் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. அவங்களா ஒரு நாள் கண்டிப்பா வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி நம்ம புதுசா ஒரு விஷயத்த பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம்.
எக்ஸாம்பிளுக்கு இதே வெயிட் லாஸே சொல்றேனே, ஏன்னா வெயிட் லாஸ் தான் என்ன நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கிறது. நீங்க எப்போ வெயிட் லாஸ் வந்து பண்ண போறீங்க அப்படிலாம் வந்து கேட்பாங்க. எனக்கு என்னன்னா, நான் ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும், நீங்க ரொம்ப ஒல்லியா இருந்தீங்க அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க, நீ குண்டா இருக்கும்போது எவ்வளவு அழகா இருந்த தெரியுமா, இப்போ ஒல்லி ஆயிட்ட ஒரு மாதிரி ரொம்ப பார்க்கவே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. பட் இப்போ என்னோட உடம்பு வந்து ஏறி இருக்கு. அதுக்கு வந்து பாக்குறவங்க எல்லாரும், முன்னாடி ஒல்லியா இருக்கும்போது எப்படி இருந்து தெரியுமா, இப்போ வந்து நீ வந்து குண்டாயிட்ட, அதனால பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, முதல்ல வெயிட் கம்மி பண்ணு அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்றதை விட எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறதா எனக்கு நல்லது. நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், என்னால எல்லா வேலையும் செய்ய முடியுது. நான் ஒல்லியா இருக்கும் போதும் சரி, குண்டா இருக்கும் போதும் சரி, நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். எனக்கு தேவை அதுதான் நான் வந்து நினைக்கிறேன். நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னும் போது, இப்போ நான் இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து போவோம். அன்னைக்கு ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா டயட் ஃபுட்டா வந்து எடுத்துப்போம். நிறைய தண்ணி குடிப்போம். நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுவோம்னா, ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம், 3 நாள் பண்ணுவோம், 3வது நாள் வந்து விட்டுருவோம். இது வந்து யாரோட தப்பும் கிடையாது, இது நம்மளோட தப்பு தான். 3வது நாள் வந்து அதுக்கான முயற்சி கூட நம்ம வந்து பண்ண மாட்டோம். பரவாயில்ல அப்புறமா பண்ணிக்கலாம். நீங்க எப்போ ஒரு விஷயத்த நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளை மறுநாள் பண்ணிக்கலாம்னு தள்ளிக்கிட்டே போறீங்களோ, அதுதான் உங்களோட பெரிய ஒரு பலவீனம்னு நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். ஏன்னா நீங்க பண்ண ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த எப்ப கண்டினியூவா பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அதுதான் உங்களோட பெரிய சக்சஸ். அதுல ரிசல்ட் கிடைக்குது கிடைக்கலன்றதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, அதை நம்ம தொடர்ந்து பண்றதை விட ஒரு பெரிய சக்சஸ் நம்மளோட லைஃப்ல என்ன இருக்க முடியும்? இப்போ நார்மலா இப்போ காலைல நான் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் டெய்லி எந்திரிக்கணும், அதுதான் என்னோட பெரிய சக்சஸே. நான் அதை விட்டு 2 நாள் எந்திரிச்சு 3வது நாள் பரவாயில்ல இன்னைக்கு விட்டுடலாம், நாளைக்கு வந்து நான் ஆப்வியஸா வந்து லேட்டா தான் எந்திரிக்க போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது கண்டிப்பா உங்களோட சக்சஸே கிடையாது. அதனால வெற்றியோட வாழ்றதும் தோல்வியோட வாழ்றதும் உங்களோட கையில தான் இருக்கே தவிர, உங்களை தாண்டி உங்களோட சக்சஸும் சரி, உங்களோட ஃபெயிலியர்ஸும் சரி அடுத்தவங்க கிட்ட வந்து கிடையாது. அதனால அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நேற்று ஒரு முடிவு பண்ணேன், என்னன்னா அலாரம் வைக்காம இனிமேல் காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு நான் எந்திரிக்கும் போது மணி பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு 4:20 இருக்கும். 4 மணிக்கு எந்திரிக்கல, 4:20க்கு தான் எந்திரிச்சேன். ஆனால் அலாரம் இல்லாம 4:20க்குலாம் வந்து எந்திரிச்சிட்டேன். நேத்துமே அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன், அலாரம் இல்லாம தான் வந்து எந்திரிச்சேன். அதனால எதுக்காக சொல்றோம்னா, நம்ம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுவோம். அதுல வந்து கண்டிப்பா நம்ம என்ன விஷயம் நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட லைஃப்ல நடக்கும். அது என்னோட லைஃப்ல நிறைய நடந்திருக்கு, அது என்னோட பெரிய நம்பிக்கை. அதனால உங்களோட லைஃப்லயும் நீங்க சக்சஸா இருக்க போறேன்னு முதல்ல நம்புங்க. அதுதான் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு முதற்படியா இருக்கும்னு நான் வந்து சொல்வேன். அதே மாதிரி அடுத்த விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா, யாருக்கிட்டையும் நம்ம பெரிய ஆளு, நான் வந்து பெரிய ஆளு, என்ன போய் இப்படி சொல்லிட்டா அப்படின்னு யாருக்கிட்டையும் நிரூபிக்க ட்ரையே பண்ணாதீங்க. ஏன்னா யாரும் இங்க பெரிய ஆளு சின்ன ஆள்லாம் வந்து கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் அடிக்கடி தோணும், இவங்க இவ்வளவு பெரிய ஆளு, இவங்க என்ன நார்மலா என்கிட்ட கால் பண்றவங்க கூட சொல்லுவாங்க, அக்கா நீங்க பெரிய யூடியூபர்க்கா, நீங்க பெரிய செலிபிரிட்டிக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப எனக்கு சிரிப்பாதான் வந்து இருக்கும். ஏன்னா இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்ப ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் ஒன்று வந்து பார்த்துருந்தேன். ஒருத்தங்க ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க ஒருத்தங்க, அவங்க நல்ல இன்ஸ்டால வந்து ட்ரெண்டிங்ல வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களோட வீடியோஸ் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும். திடீர்னு இறந்து போயிட்டாங்க. அப்ப அவங்களோட பேர் சொல்லி கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட சொல்லும் போது, அவங்க பாடி எப்படி இருந்துச்சு பாத்தியா, அவங்க பாடி எங்க எடுத்துட்டு போயிட்டாங்களா, அங்க எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது, இதுதான் நமக்கும் இல்ல, எல்லாருக்குமே அதுதான். 4 நாள் அவங்க வந்து இப்போதைக்கு டைம் லைன்ல இருக்காங்க, அதனால நம்ம அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். நாளைக்கு செத்துட்டாங்கன்னா அவங்கள நம்ம பணம் தான் சொல்லுவோம், பணத்தை வந்து எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். யாரையும் வந்து இவங்க அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, இவ்வளவு பெரிய செலிபிரிட்டின்னு நம்ம அவங்கள வந்து கொண்டாடிட்டே எல்லாம் இருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால இங்க வந்து நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்ற ஈகோலாம் எப்பவுமே யாருக்கிட்டையுமே இருக்கக்கூடாது. அப்படி நம்ம ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைக்கிறோமோ, நம்மளால எந்த ஒரு விஷயமும் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது. அதை தாண்டி நமக்குள்ள அந்த ஈகோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப பெரிய ஆளு, இவெல்லாம் என்ன அப்படின்னு எப்போ நமக்குள்ள ஈகோ வர ஆரம்பிக்குதோ அப்பவே நம்ம தோத்துட்டோம். அதனால எப்பவுமே யாருக்கிட்டையும் ஈகோ வந்து இருக்கவே கூடாது. அந்த ஈகோவை தூக்கிட்டு எவ்வளவு நாள் நீங்க ஓட முடியும்? யாருமே இங்க பெரிய ஆளு சின்ன ஆள்லாம் கிடையாது, எல்லாரும் மனுஷங்க தான். நீங்க எப்படி 3 வேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறீங்களோ, எப்படி வேலை பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் எல்லாரும் வேலை பாக்குறாங்க. உங்களுக்கு 5000 ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா, உங்களை விட இன்னும் வசதியா இருக்கவங்களுக்கு 50 லட்ச ரூபாய் கடன் இருக்கும். பட் அவங்களும் கடன்ல தான் இருக்காங்க, நீங்களும் கடன்ல தான் இருக்கீங்க. அதனால அந்த
பணத்துக்கான மதிப்பு மட்டும்தான் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர மனுஷங்களுக்குள்ள எந்த டிஃபரன்ஸுமே வந்து கிடையாது. நம்ம சுவாசிக்கிற அதே காத்து தான் அவங்களும் சுவாசிக்கிறாங்க. அவங்க பணக்காரங்கன்றதுனால, அவங்க பெரிய ஆளு, அவங்க செலிபிரிட்டி அப்படின்றதுனால அவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா ஏதாவது நம்ம சுவாசிக்கிற அதே காத்து தானே அவங்களுக்கும் வந்து போகுது. அதனால இங்க யாரும் பெரியவங்க சின்னவங்கன்றதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தப்பான விஷயமா நான் வந்து பாக்குறேன். அதனால உங்களுக்குள்ள அந்த மாதிரி தாட் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் இறக்கி வைங்க. இவெல்லாம் என்ன ஒரு பெரிய ஆளா, நம்ம இந்த இடத்துல ஒர்க் பண்றோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்களும் காசுக்காக தான் வேலை பார்க்குறீங்க, அவங்களும் காசுக்காக தான். இப்போ ஒருத்தங்க வீடு துடைக்கிறதுக்கு, வீடு கிளீன் பண்றதுக்கு போறாங்கன்னா அவங்களும் பணத்துக்காக தான் போறாங்க. நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் பணத்துக்காக தான் வந்து வேலை பார்க்குறீங்க. அதனால இங்க யாரும் பெரியவங்க சின்னவங்கன்ற வேறுபாடெல்லாம் வந்து இருக்கவே கூடாது. இதுதான் நம்மளோட லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமா நான் வந்து பாக்குறேன். அடுத்தது நம்ம பெருசா யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நான் எல்லாருக்கும் கஷ்டப்படும் போதும் நான் கூட இருந்தேன். பட் நான் இப்போ ஒரு கஷ்டத்துல இருக்கேன், எனக்குன்னு யாருமே வந்து கிடையாது. நான் இப்போ கஷ்டத்துல இருக்கும்போது எனக்குன்னு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, நான் இருக்குன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை, நான் உடஞ்ச டைம்ல அழும்போது அழாதன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம எப்பவுமே யோசிப்போம். ஆனா நான் யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், ஏன் நமக்கு இன்னொருத்தங்க ஆறுதல் வந்து சொல்லணும். இப்ப நமக்கு யாராவது ஒருத்தங்க ஆறுதல் சொல்றாங்க அப்படின்னா கூட அந்த ஒரு 2 நிமிஷத்துக்கு அதுக்கு ஓகேவா இருக்குமா, அந்த ஃபுல் டே ஓகேவா இருக்குமா, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வேற யாராவது வந்து ஆறுதல் சொல்லுவாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போமா? அதனால உங்களுக்கு ஆறுதல் நீங்க மட்டும்தான். நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களோட லைஃபை சந்தோஷமா மாத்த முடியுமா, கவலையா வச்சுக்க முடியுமா, நீங்க ரொம்ப உங்க லைஃப்ல சக்சஸ் ஆக முடியுமா, ஃபெயிலியர் ஆக முடியுமா, எல்லாத்தையும் டிசைட் பண்றது நீங்க மட்டும்தான். நீங்க நினைச்சா மட்டும்தான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் என் லைஃப்ல நான் எடுத்துக்கவே மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தூக்கி போட்டு நீங்க போனீங்கன்னா தான் உங்களோட ஹாப்பியா இருக்க முடியும். இதே மத்தவங்க எவ்வளவுதான் உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலுமே அது நமக்கு வந்து பெருசா இருக்குமானா அந்த அந்த டைமுக்கு அது ஆறுதலா தான் இருக்கும். பட் உங்களுக்கு உண்மையான ஆறுதல் யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும்னா உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் உங்களுக்கு முழுசான ஒரு ஆறுதல் வந்து கிடைக்கும். அதனால உங்களை வந்து நீ அழாதன்னு சொல்றது நீங்க தான் சொல்லிக்கணும். நீ அழாத, உனக்கு நான் இருக்கேன்னு நீங்க உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கோங்க. ஏன்னா எப்பவுமே நமக்கு ஆறுதல் நம்ம மட்டும்தான், அதுதான் உண்மையான ஆறுதலா வந்து இருக்கும். நீங்க உங்களுக்குள்ளே போய் சொல்லிக்க வந்து மாட்டீங்க, நீங்க உங்களுக்கே வந்து போலியா வந்து நீ அழாத நான் இருக்கேன்னு ஒரு ஆறுதல் சொல்லிக்க மாட்டீங்க. அப்போ உண்மையா வந்து உங்களுக்கு நீங்க தான் உண்மையா வந்து இருக்க முடியும். அதனால எனக்கு யாருமே இல்லைலாம் யோசிக்காதீங்க, உங்களுக்கு நீங்க இருக்கீங்க, அதை முதல்ல முழுசா வந்து நம்புங்க. இது எல்லாம் தான் நம்மளோட லைஃப்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு, நம்மளோட வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதெல்லாம் என்னோட கருத்து தான். பட் இதெல்லாம் சரியா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. இதுல எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.